வெல்கம் டு ஸ்மார்ட் மணிஸ் இன்ஃபோடெக் யூடியூப் சேனல். அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கடைசியாக நம்ம பார்த்தது கண்டென்ட்டில் நம்ம நிஞ்சா ட்ரேடர் சாஃப்ட்வேரை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்றது பார்த்தோம். ப்ளஸ் நிஞ்சா ட்ரேடர் சாஃப்ட்வேருக்கு டேட்டா எப்படி நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம சார்ட்டை வியூ பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். சரிங்களா? நம்ம இந்த நிஞ்சா ட்ரேடர் சாஃப்ட்வேர்ன்றது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அட்வான்ஸ்டு டெக்னிக்கல் அனாலிசிஸுக்காக தான் நம்ம இந்த நிஞ்சா ட்ரேடர் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் நம்மளோட ஸ்மார்ட் மணிஸ் இண்டிகேட்டர்ஸ் ஃபுல்லாகவே ஒர்க் ஆகிறது இந்த நிஞ்சா ட்ரேடர் அப்படின்ற சாஃப்ட்வேரில் தான் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம சாஃப்ட்வேர் நீங்கள் வெப் பேஸ்ட்லேயோ ஐஃபோன்லேயோ ஆண்ட்ராய்டு டேப்லேயோ நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. விண்டோஸ் 10 பிசி இருக்கணும். விண்டோஸ் 10 ஆர் விண்டோஸ் 11 பிசி உங்ககிட்ட இருக்கணும். ஸோ இந்த பிசி இருக்குது அப்படின்னா நீங்கள் நிஞ்சா ட்ரேடர் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நிஞ்சா ட்ரேடர் சாஃப்ட்வேரை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றத இந்த பதிவில் நான் கொடுத்துருக்கேன், இதுக்கு முன்னாடி கொடுத்த பதிவில். ஸோ அதை போய் பாருங்கள். அந்த நிஞ்சா ட்ரேடர் சாஃப்ட்வேருக்கு எப்படி டேட்டா கனெக்ட் பண்ணி சார்ட் பார்க்கணும் அப்படின்ற பதிவே நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட ஸ்மார்ட் மணிஸ் இண்டிகேட்டரோட பேசிக் சாஃப்ட்வேர் பண்டில் எப்படி இருக்கும், எந்தெந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இந்த பேசிக் பண்டிலை வச்சு நம்ம பண்ணலாம், எடுக்கலாம் அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஸ்மார்ட் மணிஸ் .in ஹோம் பேஜுக்குள்ளே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ஸ்மார்ட் மணிஸ் பேசிக் இண்டிகேட்டர் அப்படின்ற பேக்கேஜ் கொடுத்துருக்கோம். ஸ்மார்ட் மணிஸ் இண்டிகேட்டர்ஸ் பேசிக் பண்டில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த பேசிக் பண்டிலுமே ஸ்மார்ட் மணிஸ் மார்க்கெட் ப்ரொஃபைல், ஆர்டர் ஃப்ளோ, ட்ரேடிங் இண்டிகேட்டர் எல்லாமே கண்டெயின் பண்ணி தான் வரும். உங்களுக்கு ஸ்மார்ட் மணிஸ் மார்க்கெட் ப்ரொஃபைல் ப்ரோ ட்ரேடிங் சாஃப்ட்வேர் இதன் மூலமாக கிடைக்கும். ஸ்மார்ட் மணிஸ் ஆர்டர் ஃப்ளோ ப்ரோ ட்ரேடிங் சாஃப்ட்வேர் கிடைக்கும். ஸ்மார்ட் மணிஸ் எஸ்எம்சி, எஃப்விஜி மட்டும் வர மாதிரியான ட்ரேடிங் சாஃப்ட்வேர் உங்களுக்கு இதில் கிடைக்கும். சரிங்களா? இதன் மூலமா நீங்க பேசிக்கா மார்க்கெட் ப்ரொஃபைல்னா என்ன, அதை பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம், ஆர்டர் ஃப்ளோனா என்ன, அதை பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம், எஃபிஜினா என்ன, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே நீங்க கத்துக்க முடியும். கத்துக்கிறது மட்டும் இல்லாம நீங்க இந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தி நல்ல விதமா ட்ரேட்ஸும் பண்ணி நீங்க ஓரளவுக்கு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைன்னா நீங்க நம்மளோட ப்ரோ பண்டிலோ ஆர் அல்டிமேட் பண்டிலோ நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? எல்லா சாஃப்ட்வேரை பற்றியுமே நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த பதிவில். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்மார்ட் மணிஸ் இண்டிகேட்டர் பேசிக் சாஃப்ட்வேர் பண்டிலை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ பேசிக் சாஃப்ட்வேர் பண்டிலை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெப்சைட்டுக்குள்ளே போய்க்குங்க. வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கங்க. உங்களோட இமெயில் இதெல்லாம் கொடுத்து சைன் அப் பண்ணி லாகின் பண்ணிக்கங்க. ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஷாப்புக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது இருக்கும். ஷாப்புக்குள்ளே வர்றீங்க, லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் ஷாப்புக்குள்ளே வர்றீங்கன்னா இங்கே காட்டும். ஸோ இதில் ஸ்மார்ட் மணிஸ் இண்டிகேட்டர் பேசிக் பண்டில்ன்றதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸிங் நாங்கள் டிஸ்கவுண்ட்டோட தான் போட்டிருக்கோம். சப்ஸ்கிரைபர் டிஸ்கவுண்ட்டாக நாங்கள் 10% ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஸோ 5400 ருபீஸ் தான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக மீதி 5400 ரூபாய் நீங்கள் பே பண்ணால் போதும். இது டேக்ஸ் இல்லாமல். ஸோ டேக்ஸோட சேர்த்துனா எவ்வளோ வருது அப்படின்றத பார்த்துங்க. டேக்ஸோட சேர்த்துறம் போது உங்களுக்கு 6372 ரூபா பிரைசிங் வருது. ஸோ 6372 ருபீஸ் இந்த சாஃப்ட்வேருக்கு உண்டான பிரைசிங். இது ஜஸ்ட் இப்போ ஷோ ஆகிற பிரைசிங் தான். ஸோ ப்ரோமோ கோடு நம்ம கொடுப்போம். ப்ரோமோ கோடை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்கன்னா இதுலேருந்து உங்களுக்கு 10% 20% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ பர்ச்சேஸ் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ப்ரோமோ கோடு இருக்கிற வரைக்கும், அவைலபிளில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. இன்னும் ஒரு 3-4 ப்ரோமோ கோட்ஸ் தான் நம்மகிட்ட அவைலபிளில் இருக்குது. சரிங்களா? ஸோ 6372 ரூபா தான் டோட்டலாகவே. இந்த சாஃப்ட்வேர் எப்படி இருக்கும், இதை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத ஜஸ்ட் நம்ம நிஞ்சா ட்ரேடரில் நான் காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது மார்க்கெட் ப்ரொஃபைல் ப்ரோ சாஃப்ட்வேர் தான். மார்க்கெட் ப்ரொஃபைல் ப்ரோ சாஃப்ட்வேர் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சாஃப்ட்வேர் தான் உங்களுக்கு பேசிக் பண்டிலில் வரப்போகுது. சரிங்களா? ஸோ இந்த சாஃப்ட்வேரில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கும் அப்படின்னா, மார்க்கெட் ப்ரொஃபைலினுடைய ஒரு ஸ்ட்ரக்சரை நீங்கள் ரீட் பண்ணிக்க முடியும். இது மார்க்கெட் ப்ரொஃபைல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் ஸ்ட்ரக்சரை நீங்கள் ரீட் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், இது எல்லாமே நீங்கள் பேசிக்காக பார்த்துக்க முடியும். இப்போ நீங்கள் கோ சார்ட்டிங் யூஸ் பண்ணலாம், ஆர் ஏதாவது பேசிக் சாஃப்ட்வேரே யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் தான் இதுவும். சரிங்களா? அந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் எல்லாம் ட்ரேடிங் ஏதோ வெப்சைட்லாம் இருக்கு இல்லையா, மார்க்கெட் ப்ரொஃபைல் ட்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான வெப்சைட். ஸோ அதில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி பேசிக் சாஃப்ட்வேர் நம்மளும் ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த பேசிக் பண்டிலோடையே கொடுத்துட்றோம். ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், அது இல்லாமல் புவர் ஹை புவர் லோ ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்துங்க, புவர் ஹை புவர் லோ ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு வரும். இதுவே போதுமானதான் உங்களுக்கு பேசிக்காக ஒரு ட்ரேடிங்கை லேர்ன் பண்ணிக்கணும், மார்க்கெட் ப்ரொஃபைலை லேர்ன் பண்ணிக்கணுன்ற பர்சனுக்கு
இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸே போதுமானது தான். புவர்கை போர்லோ இதெல்லாம் நிறைய அட்வான்ஸ்டாக 15,000 20,000 போட்டு வாங்கினா தான் இந்த மாதிரியான இதெல்லாம் கொடுக்குறாங்க வெளியில். ஸோ இதெல்லாம் நம்ம ஈஸியாக வந்து இந்த ப்ரைஸிங்கே நம்ம கொடுக்குறோம். அது இல்லாமல் பீபாக் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ பீபாக் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. அந்த பீபாக் எந்தெந்த இடத்துல பீபாக் வந்திருக்கு, பேக் டு பேக் பீபாக் எங்கே வந்திருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே நீங்கள் இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு டவுட் இருக்கும், பீபாக்னா என்ன சார், புவர்கை புவர்லோனா என்ன சார், வேல்யூ ஏரியா கை வேல்யூ ஏரியானா என்ன சார்ன்ற மாதிரியான டவுட் எல்லாம் இருக்கும். அந்த டவுட்டை எல்லாம் நம்ம போக போக அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ஒன்னொன்னா எல்லாத்தையுமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேல்யூ ஏரியா ஹைனா என்ன, வேல்யூ ஏரியா லோனா என்ன, எதுக்காக இதை நம்ம பயன்படுத்தணும், பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்னா என்ன, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்லே பெர்மனன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் பீபாக்னா என்ன, புவர்கை புவர்லோனா என்ன, ஏபி புவர்கை புவர்லோனா என்ன, இது எல்லாமே நான் ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்கள் சாஃப்ட்வேர்னுடைய இதை பார்த்துக்குங்க இதில். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியான ட்ரெண்ட் டேவா, நார்மல் டேவா, டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் டேவா, நியூட்ரல் டேவா அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு இங்கே மென்ஷன் பண்ணிடும். சரிங்களா? டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் டேனா படிச்சிருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மார்க்கெட் ப்ரொஃபைல் படிச்சிருக்கவங்களுக்கு. இப்படி வந்து ஒரு டெவலப் பண்ணுவாங்க, ஒரு பீரியட்ஸை டெவலப் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே விழுந்து அதுக்கடுத்த இதை இந்த மாதிரி டெவலப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பி ஷேப்ல அந்த ப்ரொஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகும் அன்னைக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து மார்க்கெட் இப்படி ரன் ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் மார்க்கெட் இப்படி ரன் ஆகுதுன்னா ஒரு மணிக்கு மேலே ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு திரும்ப அதுக்கப்புறம் ஒரு 3 மணி வரைக்கும் இப்படி ரன் ஆகும். இந்த மாதிரி ப்ரொஃபைல் எப்படி ரெக்கார்ட் ஆகும்னா இந்த மாதிரி பி ஷேப்ல ரெக்கார்ட் ஆகும். இந்த மாதிரி பி ஷேப் இப்போ இப்படி வரைஞ்சா பி மாதிரி வருது பார்த்தீங்களா, கேபிட்டல் பி ஷேப்ல வரும். இதை நாங்கள் டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் டேன்னு சொல்லுவோம். அந்த டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் டேவை இதில் வாட்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ட்ரெண்ட் டே, இன்னைக்கு மார்க்கெட் ட்ரெண்டா இருக்குமா அப்படின்றத பார்க்கறதுக்காக இன்னைக்கு ட்ரெண்ட் டேனா ட்ரெண்ட் டே அப்படின்றது மார்க் ஆயிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே, நியூட்ரல் டே, நார்மல் டே, டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் டே. ஸோ இந்த மாதிரி நார்மல் டே, நியூட்ரல் டே, டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் டே, ட்ரெண்ட் டே. அதே மாதிரி ஓப்பன் டிரைவ் மெத்தடும் இதில் கொடுத்துருக்கோம். ஓப்பன் டிரைவ் வந்து பை, ஓப்பன் டெஸ்ட் டிரைவ் பை, ஓப்பன் டெஸ்ட் டிரைவ் செல்லு. புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரியான இதெல்லாம் இதில் வரும். இதெல்லாம் என்னன்றதை உங்களுக்கு நான் விரிவாக சொல்கிறேன். ஓப்பன் டிரைவ்னா என்ன, ஓப்பன் டெஸ்ட் டிரைவ்னா என்ன, ட்ரெண்ட் டேனா என்ன, நார்மல் டேனா என்ன, நியூட்ரல் டேனா என்னன்றதெல்லாம் நான் இன்னொரு பதிவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ மார்க்கெட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு நீங்கள் அட்வான்ஸ்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது இல்லாமல் பாயிண்ட் ஆஃப் பீபாக் மட்டும் இல்லாமல் நேக்கடு பிஓசின்னு சொல்லுவாங்க மார்க்கெட் ப்ரொஃபைல் தியரியில். நேக்கடு பிஓசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த நேக்கடு பிஓசி மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். புவர்கை புவர்லோ மெத்தடு, இது எல்லாத்தையுமே இந்த பதிவில் நீங்கள் இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இது பேசிக் பண்டில்லையே இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் சாஃப்ட்வேர் உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் இதை வீக்லி மார்க்கெட் ப்ரொஃபைலாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் கிளிக் பண்ணி டெம்ப்ளேட்குள்ளே போயிட்டு லோடு கொடுத்து இங்கே மார்க்கெட் ப்ரொஃபைல் ப்ரோ வீக்லின்னு சொல்லியிருக்கும். ஸோ இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் ப்ரோ வீக்லியை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து வீக்லி மார்க்கெட் ப்ரொஃபைல் சார்ட்டாகவுமே இது உங்களுக்கு இந்த மாதிரி காம்போசிட் பண்ணி வீக்லி மார்க்கெட் ப்ரொஃபைல் சார்ட்டாகவுமே கிடைக்கும். ஸோ 5 days காம்போசிட் ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்க. இதுவும் நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஓகேங்களா? இப்போ பேசிக் பண்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் சாஃப்ட்வேர் ஆனது நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்பெஷல் செட்டப்பான இனிஷியல் பேலன்ஸ் செட்டப்பு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இனிஷியல் பேலன்ஸ் செட்டப்பை வச்சே நம்ம வந்து நல்லா ட்ரேட் பண்ண முடியும், நல்லா ப்ராஃபிட்டபுளாக வர முடியும். நிறைய ஸ்டாக்ஸ்லையும் இந்த மாதிரி இண்டெக்ஸ்லையும் வந்து இந்த இனிஷியல் பேலன்ஸ் செட்டப்பவே யூஸ் பண்ணி நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இனிஷியல் பேலன்ஸ், ஆல் இனிஷியல் பேலன்ஸ் ஷோ ஆகணுமா, மெயின் இனிஷியல் பேலன்ஸ் மட்டும் ஷோ ஆகணுமா, எக்ஸ்டென்ஷன் இனிஷியல் பேலன்ஸ் மட்டும் ஷோ ஆகணுமான்றதெல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ஆல் இனிஷியல் பேலன்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து F5 ப்ரெஸ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் இந்த சார்ட்டை. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டோம்னா உங்களுக்கு இனிஷியல் பேலன்ஸோடைய லெவல்ஸ் கிடைக்கும். இது இனிஷியல் பேலன்ஸோட லெவலு. இந்த லெவலை பிரேக் பண்ணால் இன்னைக்கு மார்க்கெட்டு அடுத்த டார்கெட்டாக இந்த லெவலை புக் பண்ணும். இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்த டார்கெட்டாக இந்த லெவலை புக் பண்ணும் அப்படின்றத நமக்கு இங்கே கொடுத்துருவோம். ஸோ டார்கெட் 1 டார்கெட் 2 அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இங்கேயே உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல்லையே, இந்த பேசிக் மார்க்கெட் ப்ரொஃபைல்லையே உங்களுக்கு கிடைச்சிரும். இதை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் இந்த இனிஷியல் பேலன்ஸை வந்து ஆன் பண்ணிக்கலாம். இனிஷியல் பேலன்ஸ்ன்றது நம்ம 1050க்கு மேலே பண்ணக்கூடிய ஒரு ட்ரேட் செட்டப். ஸோ ஒன்ஸ் 10 மேலே நீங்கள் இதை வந்து ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து மார்க்கெட் ப்ரொஃபைலுக்கு அடுத்து என்ன சாஃப்ட்வேர் ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த பேசிக் பண்டில் அப்படின்னா, ஆர்டர் ஃப்ளோ சாஃப்ட்வேர் இந்த பேசிக் பண்டிலோடைய உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். சரிங்களா? ஆர்டர் ஃப்ளோ சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இதுதான் பேசிக் ஆர்டர் ஃப்ளோ சாஃப்ட்வேர். இதில் வந்து பெருசாக ஒன்றும் இது பண்ண முடியாது. டெல்டா வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு கேண்டில்லையுமே டெல்டா எப்படி இருக்குன்றத பார்த்துக்கலாம். இதை பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பதிவில் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 80K டெல்டா வந்திருக்கு.
அந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கு மேலே மார்க்கெட் போகவே இல்லை. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கு மேலே ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கு மேலே மார்க்கெட்டு ஒரு நிமிஷம் கூட நகரலை. ஸோ 80K டெல்டா கொடுத்துருக்கு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோவை மார்க் பண்ணிக்கங்க. இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோவை எதுக்காக மார்க் பண்ணுறோம்னா மார்க்கெட்டு நமக்கு அப்சர்வ்ட் ஆகுதா அப்படின்றத பார்க்கறதுக்காக இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோவை மார்க் பண்ணுறோம். இதை வந்து அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அப்சார்ப்ஷனை நீங்கள் நம்ம இந்த பேசிக் சாஃப்ட்வேர்லேயே பார்த்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 80Kக்கு மேலே போகலை மார்க்கெட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக டெல்டாவை வந்து அப்படியே கம்மி பண்ணிக்கிட்டே வந்து நமக்கு செல்லிங்கில் பிரேக் அவுட் ஆகுது. நமக்கு இந்த இடத்துல செல் சைடில் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகுது. இங்கேருந்தே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து லோவில் வந்து வந்திருக்கும். இங்கேருந்தே மார்க்கெட்டு கண்டினியூஸாக கீழே லோவில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இது வந்து அப்சார்ப்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெத்தடை நீங்கள் வந்து இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் இந்த ஆர்டர் ஃப்ளோ சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் இதில் ஸ்ட்ராங்கான ரிவர்சல் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக XPOC அப்படின்னு ஒரு மெத்தட் கொடுத்துருக்கேன் பாருங்க. XPOCன்னு சொல்லி இந்த சிக்னல் நேமு. ஸோ இந்த சிக்னலை வந்து நான் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ரிவர்சல் பாயிண்ட்டை எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கறதுக்காக இங்கே XPOC அப்படின்ற ஒரு மெத்தடை நான் கொடுத்துருக்கேன். XPOCனா எக்ஸ்ட்ரீம் POCன்னு அர்த்தம். ஸோ இந்த XPOC வர்ற கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில்லையே நீங்கள் வந்து செல்லிங் போட்டுக்கலாம். அடுத்த கேண்டில்லையே செல் போட்டு இதையும் நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக பண்ணிக்கலாம். நிறைய வரும். இதில் நிறைய மெத்தட்ஸ் வந்து இந்த சாஃப்ட்வேர் வச்சே நம்மளோட பேசிக் பண்டில் சாஃப்ட்வேரை வச்சே நீங்கள் வந்து பயன்படுத்திக்க முடியும். இது எல்லா நாளைக்குமே ஒர்க் ஆகும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா எல்லா நாளைக்குமே ஒர்க் ஆகும். எல்லா நாள்லையுமே டெல்டாவை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்க முடியும். மின் டெல்டா, மேக்ஸ் டெல்டா எல்லாமே வந்து இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். பை வால்யூம், செல் வால்யூம், டெல்டா பர்சன்டேஜ், மினிமம் டெல்டா, மேக்ஸிமம் டெல்டா, செஷன் டெல்டா. ஸோ எல்லாமே உங்களுக்கு டேஷ்போர்டில் கிளியராக ஷோ ஆகும். இந்த செஷன் டெல்டான்றதை தான் நீங்கள் குமுலேட்டிவ் டெல்டா அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இந்த குமுலேட்டிவ் டெல்டா என்ன, மேக்ஸிமம் டெல்டா என்ன, இந்த மார்க்கெட்டுக்கு மின் டெல்டா என்ன அப்படின்றதெல்லாம் இந்த டேஷ்போர்ட்லேயே ஈஸியாக கிளியராக ஷோ ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேசிக் பண்டிலே உங்களுக்கு வந்து ஒரு நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுற பர்சன், நான் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறேன் சார் அப்படின்னா நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுற பர்சனுக்கு இந்த பேசிக் பண்டிலே ஒரு போதுமான அளவுக்கு இருக்குங்க. பாருங்க XPOC சிக்னல் வந்திருக்கு. இது ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன் கொடுத்து மார்க்கெட் எந்த அளவுக்கு மேலே போயிருக்கு பாருங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் இந்த பேசிக் பண்டில்லையே யூஸ் பண்ணிக்க முடியும். பெரிய காஸ்ட் எல்லாம் நாங்கள் கோட் பண்ணி கொடுக்கல. இதில் ஜஸ்ட் 5200 அந்த லிமிட் தான். இந்த பேசிக் பண்டிலுக்கு போட்டிருக்க ப்ரைஸிங் வந்து 5400 ருபீஸ் தான். சரிங்களா? அதுக்கடுத்து மார்க்கெட் ப்ரொஃபைல் சாஃப்ட்வேர் இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுறோம். உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ சாஃப்ட்வேர் இதில் ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு இந்த SMC சாஃப்ட்வேரும் இதில் ப்ரொவைட் பண்ணிடுறோம். இந்த பேசிக் பண்டிலே SMC சாஃப்ட்வேரில் 2 விஷயங்கள் வராது. ஒன்று, ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆர்டர் பிளாக் ப்ளஸ் அப்படின்றது கிடைக்காது. ஸோ அதை தவிர இந்த ஆர்டர் பிளாக் FEG வந்து உங்களுக்கு இதுலேயே வந்துடும். எங்கெல்லாம் ஆர்டர் பிளாக் இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த FEGயில் இங்கேயே கொடுத்துரும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதா இருந்தாலும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 30 நாளைக்கு உண்டான சார்ட் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேட்டில் நல்லா FEG பையிங்கில் FEG கொடுத்துருக்கு. நமக்கு பையிங்கில் FEG கொடுத்து நல்லா மேலே போயிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பையிங் FEG கொடுத்துருக்கு இந்த டேட்டில். அதாவது 17 ஏப்ரலில் ஒரு நல்ல பையிங் FEG கொடுத்து நல்லா மேலே மார்க்கெட் நல்லா போயிருக்கு. ரொம்ப நாளைக்கு உண்டான சார்ட் நான் இங்கே போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 100 நாளைக்கு உண்டான சார்ட்டில் நான் போட்டு காமிக்கிறேன். இந்த FEG எல்லாம் கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாளுமே மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா அந்த FEG கிட்டே வந்து நமக்கு ரிவர்சல் திரும்புது பாருங்க. FEG கிட்டே இருந்து நமக்கு ரிவர்சல் திரும்புது. அது இல்லாமல் இதில் ஸ்விங் ஃபெயிலியர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கெல்லாம் பாருங்க இந்த FEG வந்ததெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத பாருங்க. சரிங்களா? சாஃப்ட்வேர்ஸை வாங்கி பேக் டெஸ்ட் பண்ணலாம். நீங்களே பேக் டெஸ்ட் பண்ணிக்கலாம். லைவ்ல நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த FEG மட்டுமே போதும். அது இல்லாமல் ஸ்விங் ஃபெயிலியர் பேட்டர்னும் நமக்கு சேர்ந்து வர்றதுனால நமக்கு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நல்ல ஒரு இதெல்லாம் கொடுத்துட்ருக்கு பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது பேசிக் பண்டில்லையே இந்த இதுக்கு உண்டான சாஃப்ட்வேரும் உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா? ஸோ அப்போ பேசிக் பண்டில் வாங்கிட்டீங்கனாலே உங்களுக்கு 3 சாஃப்ட்வேர் நம்ம பண்ணி கொடுத்துட்றோம். மார்க்கெட் ப்ரொஃபைல் சாஃப்ட்வேரும் உங்களுக்கு பேசிக் பண்டிலில் வந்துடும். இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்குன்றத இந்த பதிவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஆர்டர் ஃப்ளோ சாஃப்ட்வேருமே வந்து உங்களுக்கு இந்த பேசிக் பண்டிலோட கிடச்சிரும். இதில் என்னென்னலாம் ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் இந்த பதிவில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி SMC சாஃப்ட்வேர்லேயுமே உங்களுக்கு இந்த பேசிக் பண்டில்லையே இந்த SMC சாஃப்ட்வேருமே உங்களுக்கு கிடச்சிரும். இதில் என்னென்னலாம் ஃபியூச்சர் இருக்குன்னு பார்த்துருப்பீங்க நீங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த FEGயோட சேர்த்து வரக்கூடிய நல்ல ஒரு ட்ரேடிங் மெத்தடான இந்த மெத்தட்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ட்ரேடிங் லைஃப் ஸ்டைல் ரொம்ப தூரம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ ரொம்ப கம்மியான காஸ்ட்டு தான் நாங்கள் கோட் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் நம்மளோட ட்ரைனிங் செஷன் எல்லாமே நாங்கள் கொடுத்துட்றோம். யூடியூப்பில் ட்ரைனிங் செஷன் எல்லாமே வந்துடும். அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம்.
பார்த்து அந்த ட்ரைனிங் செஷன்ஸ் எல்லாம் பார்த்து கூட நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். சரிங்களா? பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஸ்மார்ட் மணி ஸ்டார்ட் இன் www.smartmoney.in வெப்சைட்டுக்குள்ளே போய்க்குங்க. இந்த லிங்க்லேயும் வந்து நமக்கு இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லையும் நான் வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் நீங்கள் வீடியோ பார்க்குற போதே உங்களுக்கு இதில் ஷோ ஆகும். இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும்னா கிளிக் பண்ணுங்கன்னு யூடியூப்லேயே ஷோ ஆகும். நீங்கள் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தது பேசிக் பண்டிலை பற்றி பார்த்துருக்கோம். இதில் என்னென்னலாம் ஃபியூச்சர் இருக்குன்றத பார்த்துருக்கோம். ஸோ இதில் நீங்கள் நார்மலாக ஒரு ப்ரோ சாஃப்ட்வேரில் ஒரு 10 ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னா அதில் 5 ஃபியூச்சரை நீங்கள் இந்த பேசிக் சாஃப்ட்வேர்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சாஃப்ட்வேரை யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னா, என்எஸ்சி மார்க்கெட்டில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இந்த மாதிரியான இண்டெக்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்திக்கலாம். ஸ்டாக்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் பயன்படாது. காரணம் என்னன்னா, இதில் ஸ்கேனர் கிடையாது இந்த சாஃப்ட்வேரில். அதனால நீங்கள் ஸ்டாக்ஸை ஸ்கேன் பண்ணி எடுக்க முடியாது. நீங்கள் வேணும்னா உங்களுக்கு வேற ஒரு ஸ்கேனரை யூஸ் பண்ணி ஏதாவது ஸ்டாக்ஸ் ஒரு 2 ஸ்டாக்கோ 5 ஸ்டாக்கோ ஸ்கேன் பண்ணி எடுத்திருந்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கை நீங்கள் மார்க்கெட் ப்ரொஃபைல்லையும் ஆர்டர் ஃப்ளோலையும் போட்டு நீங்கள் பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ அப்போ என்எஸ்சி மார்க்கெட்டில் இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் ஆர்டர் ஃப்ளோ சாஃப்ட்வேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எம்சிஎக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுற எல்லாத்துக்குமே இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் ஆர்டர் ஃப்ளோ சாஃப்ட்வேர் அண்ட் எஸ்எம்சி சாஃப்ட்வேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாரெக்ஸில் ட்ரேட் பண்ணுற உங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் சாஃப்ட்வேர், ஆர்டர் ஃப்ளோ சாஃப்ட்வேர் அண்ட் இந்த எஸ்எம்சி சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு கோல்டுக்கு மட்டும்தான் ஷோ ஆகும். இந்த எஃப்இஜின்றது கோல்டுக்கு மட்டும்தான் ஷோ ஆகும். மற்ற ஈரோ யூஎஸ்டி, பிரிட்டிஷ் யூஎஸ்டி, சில்வர், நேச்சுரல் கேஸுக்கெல்லாம் ஷோ ஆகாது. அதை முன்னாடியே சொல்லிடுறேன் இந்த பதிவுலையே. அதனால நான் ஃபாரெக்ஸ் மட்டும்தான் சார் ட்ரேட் பண்ணுறேன், உங்களோட சாஃப்ட்வேரை வச்சு நான் ஃபர்ஸ்ட் ப்ராக்டிக்ஸ் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பேசிக் பண்டிலே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 5400 rupees தான் பேசிக் பண்டில். சரிங்களா? இதுல மார்க்கெட் ப்ரொஃபைல் கொடுத்துறோம். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் செட் ஆகாது, அதையும் சொல்லிடுறேன். ஆர்டர் ஃப்ளோ கொடுத்துறோம். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு இந்த ஆர்டர் ஃப்ளோவை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எஃப்இஜி கொடுத்துறோம். இந்த எஃப்இஜி எஸ்எம்சியோட எஃப்இஜி கொடுத்துறோம். இதுல கோல்டுக்கு மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அக்யூரஸியா இருக்கும் கோல்டு மார்க்கெட்டுக்கு மட்டும் நீங்க ட்ரேட் பண்ற மாதிரி இருந்தா. ஓகே நண்பர்களே, வேற ஏதாவது டவுட் இருந்தா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல. வாட்ஸ்அப் பண்ணி உங்க டவுட்டை கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கங்க. ஸோ நம்மளோட பேசிக் பண்டில்ல இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ பேசிக் பண்டில்ல நமக்கு ஒண்ணுமே கிடைக்காது அப்படின்ட்டு நினைச்சு நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்காதீங்க. ஸோ பேசிக் பண்டில்லையுமே உங்களுக்கு ஸ்மார்ட் மணிஸ் மார்க்கெட் ப்ரொஃபைல் ப்ரோ ட்ரேடிங் சாஃப்ட்வேர், ஸ்மார்ட் மணிஸ் ஆர்டர் ஃப்ளோ ப்ரோ ட்ரேடிங் சாஃப்ட்வேர், ஸ்மார்ட் மணிஸ் எஸ்எம்சி சாஃப்ட்வேர், இது மூணுமே வந்துடும். இது மூணுல உள்ள ஃபியூச்சர்ஸ் என்னென்னன்றதை நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ தேவைன்றவங்க QR கோட் ஸ்கேன் பண்ணி இந்த ப்ரைஸிங்கை நீங்க கொடுத்துட்டு நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்க ஒன்ஸ் நீங்க உங்க பர்ச்சேஸ் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா இமிடியேட்டா உங்களுக்கு வந்து வந்துடும், ஃபைல் வந்துடும். ஸோ ஃபைல் இன்ஸ்டாலேஷனுக்கு நாங்களே கால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம். அதர்வைஸ் நீங்களே ஃபைல் இன்ஸ்டால் பண்றதுனாலும் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் தெரிஞ்சதுன்னா. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் ஆல்.